நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். இன்றைக்கு இந்த காணொளியில உங்களுக்கு மத்தியில் நாம பேசுவதற்கு இருக்கிறோம். அலெக்சாண்டர் பனவ் என்று சொல்லப்படுகிற ஒருவரை ஹமாஸ் பிடித்து வைத்திருந்தது பணைய கைதியாக. அந்த அலெக்சாண்டர் பனவ் என்ற பிணைய கைதி ஹமாஸால் இன்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அந்த பணைய கைதி ஹமாஸை பற்றி சொன்ன சில தகவல்கள் நமக்கு மிகவும் ஆச்சரியமாக வியப்பாக இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதாவது அந்த பணைய கைதி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஹமாஸை பற்றி சொல்லுகிறார், உங்கள் நல்ல மனம் என் மனதில் எப்பவுமே இருக்கும். அதாவது என்னை விடுவித்த ஹமாஸ் வீரர்களான முஸ்லிம் வீரர்களான உங்களுடைய நல்ல மனம் என் மனதில் எப்பவுமே இருக்கும். நான் உங்களுடன் ஒரு நாள் 2 நாள் தங்கவில்லை, 498 நாட்கள் உங்களிடம் நான் தங்கி இருந்தேன். அவர் சொல்லுகிறார், ஒரு நாள் 2 நாள் நான் தங்கலை, நான் உங்களுடன் 498 நாட்கள் தங்கி இருந்தேன் கைதியாக. உங்களிடம் நான் கற்றுக்கொண்டது உங்களிடம் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன், உங்களிடத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதாவது எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், தாக்குதல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ளும் மன வலிமை, உண்மையான ஆண்மை, அந்த தைரியம், மனிதநேயம், மதிப்பு உங்களிடத்தில் இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள். எப்படி என்று சொன்னால், தந்தை தன் மகனை காப்பாற்றுவது போன்று, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றியதை போன்று என்னை நீங்கள் காப்பாற்றினீர்கள், என்னை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு தந்தை மகனை எப்படி காப்பாற்றுவாரோ கவனிப்பாரோ, அதுபோன்று உங்களின் எதிரி சமூகமாக இருக்கக்கூடிய, உங்களின் எதிரி நாட்டுக்காரனாக இருக்கக்கூடிய என்னை ஒரு எதிரியாக பார்க்காமல் பெத்த பிள்ளையை போன்று பார்த்து என்னை பாதுகாத்து கவனித்தீர்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து பத்திரமாக பார்த்து கொண்ட நீங்கள், அவர் சொல்லுகிறார், தங்களின் நிலத்தை இழந்து தங்களின் சுதந்திரத்தை மீட்க போராடும் மக்களுடன் நான் இருந்தேன். அவர் சொல்லுகிறார், நான் எப்படிப்பட்ட மக்களோடு இருந்தேன்னு சொன்னா, தங்களின் பூர்வீக சொந்த நிலத்தை, பலஸ்தீன் நிலத்தை இழந்து தாங்கள் இழந்த நிலத்துக்காகவும் தங்களின் சுதந்திரத்துக்காகவும் போராடக்கூடிய, அந்த நிலத்தை மீட்பதற்காக போராடக்கூடிய அந்த மக்களோடு நான் இருந்தேன். அதை சொல்லிவிட்டு அவர் மேலும் சொல்லுகிறார், என்னுடைய நாடான இஸ்ரேல் அரசு அந்த மக்களை கொடூரமாக கொன்றது. ஆனால் அந்த பலஸ்தீன் மக்களை, காசா மக்களை, குழந்தைகளை, பெண்களை ஈவு இரக்கமே இல்லாமல் என்னுடைய நாட்டு அரசாங்கம் கொடூரமாக படுகொலை செய்தது, கொன்று குவித்தது. இதை நினைத்து ஹமாஸ் வீரர்களான நீங்கள் என்னை தாக்கவில்லை, அடிக்கவில்லை, என்னை திட்டவில்லை. இதை நினைத்து என்னை நீங்கள் அவமானப்படுத்தவில்லை, பட்டினி போடவில்லை. நீங்கள் எனக்கு அந்த நிலையிலும் கூட சாப்பாடு கொடுத்து என்னை கவனித்தீர்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் கண்களில் உண்மையான வீரத்தை நான் பார்த்தேன். ஹமாஸ் வீரர்களாக இருக்கக்கூடிய உங்களின் கண்களில் உண்மையான வீரத்தை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். உங்களுடன் இந்த 498 நாட்கள் நான் வாழ்ந்ததால் தியாகத்தின் மதிப்பை நான் உணர்ந்தேன். அதாவது தியாகம்னா என்ன? தாய் நாட்டுக்காக, இழந்த தன்னுடைய உரிமைக்காக, தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய மார்க்கத்துக்காக தியாகம் செய்வது எவ்வளவு பெரிய விஷயம் என்ற அந்த தியாகத்தின் மதிப்பு என்ன என்பதை நான் உணர்ந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு, ஏவுகணைகளை கொண்டு கொடூரமான தாக்குதல்கள் உங்கள் மீது, உங்களின் மக்களின் மீது விழுந்த போதிலும் கூட எதிரி நாட்டு அரசாங்கமான எங்கள் இஸ்ரேல் அரசாங்கத்திடம் அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்களை பார்த்து, அவர்கள் வீசிய ஏவுகணைகளை பார்த்து நீங்கள் கொஞ்சம் கூட மனம் தளரவில்லை, பயப்படவில்லை, பின்வாங்கி ஓடவில்லை. எவ்வளவு கொடூரமான தாக்குதல்கள் உங்கள் கண் முன்பாக நடத்தப்பட்ட போதிலும் கூட உங்களின் மீது கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் அரசாங்கம் நடத்திய போதும் கூட உங்களின் முகத்தில் நான் சிரிப்பை பார்த்தேன் என்று அவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், உங்களை பற்றி
அதாவது உங்களுடைய அந்த நல்ல குணம், அந்த நற்பண்பு, அதை பற்றி சொல்வதற்கு உங்களின் அந்த நற்குணத்தை, அதாவது ஹமாஸ்னா ரொம்ப மோசமானவர்கள், மிக கெட்டவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த நான் உங்களிடம் இருந்த அந்த நற்பண்புகளையும் நல்ல குணத்தையும் பார்த்து ஆச்சரியமடைந்த பிறகு நான் அடைந்த அந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகளே இல்லை. உங்கள் மதம் இஸ்லாம், அவர் சொல்லுகிறார், உங்களுடைய மார்க்கம் இஸ்லாம் உண்மையில் கைதிகளை இப்படித்தான் நடத்த சொல்லுகிறதா என்பதை நான் பார்த்து வியந்தேன். மனித உரிமைகள் பற்றிய சட்டங்கள் எல்லாம், போர் விதிகள் எல்லாம் சாதாரணமாகிவிட்டது. அதாவது போருக்கென்று இருக்கக்கூடிய விதிமுறைகள், மனித உரிமைக்கென்று இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் உங்களின் மனித நேயத்திற்கு முன்பு ஒன்றுமில்லாமல் மங்கி போய்விட்டது என்று அவர் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி இருக்கிறது உங்களின் பண்பு, உங்களுடைய நடவடிக்கை. நீங்கள் எங்களிடத்தில் பணைய கைதிகளான எங்களிடத்தில் நடந்து கொண்ட அந்த உங்களுடைய அந்த நடவடிக்கைகள் உங்களின் தரத்தை உயர்த்தி மேலும் மேலும் உயர்த்துகிறது என்று சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், அதாவது மிக கெட்ட நேரத்திலும் கூட, அதாவது கெட்ட நேரம்னு அவர் எதை குறிப்பிடுறாருன்னு சொன்னால், அதாவது காசாவில் மக்கள் அன்றாடம் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். ஏவுகணை தாக்குதலுக்கு, ஏவுகணை குண்டுவீச்சு தாக்குதல்களுக்கு ஆளாக்கப்பட்டு கடுமையான தாக்குதலை அந்த மக்கள் சந்திக்கிறார்கள். குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள். காசாவில் உள்ள மொத்த கட்டிடங்களும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இது ஒரு மிக கெட்ட ஒரு நேரம். அதாவது மிக கெட்ட நேரத்திலும் கூட உங்களின் நியாயமும், உங்களிடம் இருந்த மனிதனின் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்ற அந்த இரக்கமும், உங்களுடைய நியாயமும் உங்களுடைய இரக்கமும் தனியாக தெரிந்தது. அது வெறும் பேச்சாக இல்லாமல் உங்களின் செயலாக இருந்தது. எவ்வளவு மோசமான நிலைமை வந்த போதிலும் கூட உங்கள் நல்ல குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அதாவது இஸ்ரேல் அரசாங்கம் கடுமையான மோசமான மிக கொடூரமான நடவடிக்கைகளை எடுத்த போதிலும் கூட நீங்கள் உங்களுடைய நல்ல குணத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை என்று அவர் சொல்லுகிறார். மேலும் சொல்லுகிறார், நான் உறுதியாக சொல்லுகிறேன், நான் மீண்டும் வந்தால் உங்களிடம், அதாவது ஹமாஸான என்னை பிடித்து பணைய கைதியாக வைத்திருந்து ஒரு மனிதனாக நடத்தினீர்களே, பெற்ற பிள்ளையை கவனிப்பதை போன்று என்னை நீங்கள் கவனித்தீர்களே, உங்களிடம் நான் மீண்டும் வந்தால் உங்களிடம் பாடம் கற்கும் ஒரு மாணவனாக வாழ்வேன். ஒரு மாணவனாக வந்து உங்களிடம் நான் கற்றுக்கொள்வதற்கு இன்னும் ஏராளம் இருக்கிறது. மாணவனாக வந்து நான் பாடம் கற்றுக்கொள்வேன், பாடம் கற்றுக்கொண்டு வாழ்வேன் என்று அவர் தன்னுடைய அந்த வாக்குமூலத்தில் ஹமாஸை பற்றி அந்த சொன்ன தகவல்களில் இதை முக்கியமாக சொல்லுகிறார். இன்னும் அவர் சொல்லுகிறார், உண்மை என்ன என்று உங்கள் மக்களிடம்தான் நான் தெரிந்து கொண்டேன். உண்மையில என்ன பிரச்சனை நடக்குது, பலஸ்தீன்ல என்ன பிரச்சனை நடக்குது, எதற்காக வேண்டி பலஸ்தீன் நிலத்தை மீட்பதற்காக நீங்கள் போராடுகிறீர்கள், இஸ்ரேல் அரசு, எங்கள் நாடான அந்த இஸ்ரேல் அரசு உங்கள் மீது ஏன் அடக்குமுறை நிகழ்த்துகிறது என்பதையெல்லாம் உங்கள் மக்களோடு 498 நாட்கள் நான் தங்கியிருந்தன. அப்பொழுது நான் உண்மை என்ன என்பதை புரிந்து கொண்டேன். நீங்கள் இழந்த பலஸ்தீன், அதாவது நீங்கள் இழந்த இந்த பலஸ்தீன் நிலத்துக்கு மட்டும் சொந்தக்காரர்கள் இல்லை, நீதிக்கும் நேர்மைக்கும் நல்ல கொள்கைக்கும் சொந்தக்காரர்கள் என்று எனக்கு புரிந்தது என்று சொல்லுகிறார். அதாவது நீங்க இந்த பலஸ்தீன் நிலத்துக்கு மட்டும் சொந்தக்காரர்கள் இல்லை, நல்ல கொள்கைக்கும் நீங்கள் சொந்தக்காரர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப அந்த அலெக்சாண்டர் பனவ் என்று சொல்லப்படுகிற இஸ்ரேல் நாட்டுடைய மிக முக்கியமா ஹமாஸால் கைது செய்யப்பட்டு ஹமாஸ் சிறையில் வைத்திருந்த பணைய கைதிகளில் ஒரு கைதியான இவர் ஹமாஸை பற்றி வாழ்த்தி உயர்த்தி போற்றி பல உண்மைகளை வெளி உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார், மீடியாக்களுக்கு வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். இந்த தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் வந்ததை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதே நேரத்தில் ஒரு முஸ்லிம், பலஸ்தீன் காசாவை சேர்ந்த ஒரு முஸ்லிம் இஸ்ரேல் அரசாங்கத்தால் பணைய கைதியாக பிடிக்கப்பட்டு இன்று அவர் விடுவிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன? ஒரு இஸ்ரேல் அதாவது யூதராக இருக்கக்கூடிய ஹமாஸிடம் பணைய கைதியாக சிக்கியிருந்த அந்த அலெக்சாண்டர் என்ற மனிதர், இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த அலெக்சாண்டர் என்ற அந்த ஹமாஸிடம் பணைய கைதியாக இருந்த மனிதர், அவர் ஹமாஸ் தன்னை எப்படி நடத்தியது,
தன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டது என்ற அந்த அவருக்கு அந்த 498 நாட்கள் அவர் அனுபவித்த அனுபவத்தை, அவருக்கு நிகழ்ந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் வெளி உலகத்துக்கு மீடியாக்களுக்கு உண்மை வாக்கு மூலமா சொன்ன மாதிரி, பலஸ்தீன் காசாவை சேர்ந்த இஸ்ரேல் அரசாங்கத்திடம் பணைய கைதியாக சிக்கிக்கொண்ட இஸ்ரேல் அரசால் கைது செய்யப்பட்ட நசீம் அல் ரதி என்று சொல்லப்படுகிற ஒரு பலஸ்தீன் காசாவை சேர்ந்த அரசு ஊழியரான ஒரு முஸ்லிம் எப்படியெல்லாம் 24 மாதங்கள், அதாவது 24 மாதங்கள் 22 மாதங்கள் பணைய கைதியாக இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த முஸ்லிம் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார், அவருக்கு கிடைச்ச அனுபவம் என்ன என்பதையும், அவர் 2 ஆண்டுகள் இஸ்ரேல் சிறையில் பணைய கைதியாக அடைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் எதையெல்லாம் இழந்தார் என்பதையும் அவர் மீடியாக்களுக்கு பேட்டியாக கொடுத்திருக்கிறார். அதுவும் சமூக வலைத்தளங்களிலே வந்திருக்கிறது. இந்த நசீம் அல் ரதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த நபர் முஸ்லிம், பலஸ்தீன் காசாவை சேர்ந்த இந்த முஸ்லிம் யார் என்று சொன்னால், இவர் ஒரு அரசு ஊழியராக, அதாவது காசாவை ஆட்சி அதிகாரத்தில் வைத்திருந்தது ஹமாஸ். காசா பகுதியில் அதிகாரத்தில் இருந்தது, ஆட்சியில் இருந்தது ஹமாஸ் தான் ஆட்சியில் இருந்தது. அப்ப அந்த ஹமாஸுடைய அரசாங்கத்தின் அரசு ஊழியராக, அதிகாரியாக, ஹமாஸ் அரசாங்கத்தின் அதிகாரியாக பணியில் இருந்தவர் இந்த நசீம் அல் ரதி என்று சொல்லப்படுகிற இந்த அரசு ஊழியர். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு எப்போ ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் கடுமையான யுத்தம் நடந்ததோ, ஆரம்பித்ததோ, அந்த கடந்த 2023ஆம் ஆண்டு 2 ஆண்டுக்கு முன்பு அக்டோபர் மாதத்தில் இஸ்ரேல் அரசால் கைது செய்யப்படுகிறார். இஸ்ரேல் அரசால் கைது செய்யப்பட்ட இவர் இஸ்ரேல் நாட்டுடைய அந்த சிறையில அடைத்து வைக்கப்படுகிறார். அதாவது எப்படி அவர் கைது செய்யப்படுறாருங்கிறத அவர் சொல்லும்போது, அவருடைய ஒரே மகள் சஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், பொம்பளை பிள்ளை, பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை அவளுக்கு அன்னைக்கு பிறந்த நாள் வருகிறது. பெண் குழந்தையான தன்னுடைய மகள் சஃபா என்ற அந்த பெண் குழந்தைக்கு பிறந்த நாள் வருகிறது. பிறந்த நாளுக்கு அந்த பெண் குழந்தை ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கறதுக்காக தயாரா இருக்கிறாரு. அதாவது பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது இஸ்லாத்தில் இல்லை. ஆனால் பிறந்த நாள் சிலர் ஒரு சில முஸ்லிம்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். அப்ப அந்த தன்னுடைய குழந்தையின் பிறந்த நாளுக்கு சில பொருட்கள் வாங்கி கொடுத்து குழந்தை பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக, கொண்டாட வைப்பதற்காக தயாராக இருக்கிறார். அந்த மகளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் இவர் கைது செய்யப்படுறார். இவருடைய மகளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு மகளுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கும் போதுதான் இவர் இஸ்ரேல் அரசாங்கத்தால் கைது செய்யப்படுகிறார். இஸ்ரேல் கவர்மெண்ட் இவரை கைது செஞ்சு சிறையில் அடைக்குது. சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு என்னென்ன கொடுமைகள் எல்லாம் சிறையில் நடந்துச்சு, இஸ்ரேல் சிறையில் அவர் என்னென்ன கொடுமைகளை எல்லாம் அனுபவிச்சாரு, அவர் அனுபவித்த சித்திரவதைகள்லாம் என்ன என்பதையும், அவர் இழந்தது, கடைசியா அவர் கடுமையான இழப்பை சந்தித்தார், இழந்தது என்ன என்பதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு பலவிதமான கொடுமைகள் நடந்திருக்கிறது. அவருக்கு மட்டுமல்ல, பலஸ்தீன்ல காசாவுல பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட முஸ்லிம் கைதிகள் அத்தனை பேருமே, ஒரு சில கைதிகள் கடுமையாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சில கைதிகள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை அவர் சொல்லுகிறார். 4 நபர்கள் மட்டும் தங்கக்கூடிய அறையில 14-15 பேரை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தினாங்க. ஒரு அறை 4 பேர் மட்டும் தான் தூங்க முடியும். 4 பேர் மட்டும் தூங்கக்கூடிய அந்த அறையில எங்களை மாதிரி காசாவுல இருந்து பிடிபட்ட பணைய கைதிகளாக பிடிபட்ட எங்களை மாதிரி 15 நபர்கள் 14 நபர்களை அந்த 4 பேர் மட்டும் தங்கக்கூடிய அந்த அறையில அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணாங்க. சிறையில எங்களுக்கு கடுமையான அடி கொடுத்தாங்க, எங்களை அடிச்சு தாக்குதல் பண்ணாங்க, எங்களுடைய உரிமைகள் மீறப்பட்டுச்சு, எங்களை கடுமையா தாக்குனாங்க, அடிச்சாங்க, எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொன்னா, கெட்டு போன உணவை எங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. பசியில இருந்த எங்களுக்கு அவங்க என்ன உணவு கொடுத்தாங்கன்னா கெட்டு போன உணவை கொடுத்தாங்க. நாங்க போத்துறதுக்கு, அதாவது கடுமையான குளிர், போத்துறதுக்கு போர்வை வேணும். எப்படிப்பட்ட போர்வையை கொடுத்தாங்கன்னு சொன்னா, இத்து போய் பல மாதம், எத்தனையோ மாதங்கள் துவைக்காம இருந்த அந்த துவைக்காத, அந்த பழைய துவைக்காத அழுக்கடைஞ்ச போர்வையைத்தான் நாங்க போத்துறதுக்கு கொடுத்தாங்க. அதாவது கெட்டு போன உணவை கொடுத்துருக்காங்க, துவைக்காத போர்வையை பொத்திக்க கொடுத்துருக்காங்க, தண்ணி சுத்தமான தண்ணி இல்லை, சுத்தமான சாப்பாடு இல்லை, 4 பேர் இருக்க வேண்டிய அறையில 15 பேர் அடைச்சு வைக்கிறாங்க. இதனால தொற்று நோய் ஏற்பட்டு, சொறி சிரங்கு மாதிரி தொற்று நோய் ஏற்பட்டு பலவிதமான நோய்களுக்கு, வியாதிகளுக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டோம் என்று அவர் சொல்லுகிறார்.
அதாவது 22 மாதங்கள் அவர் அனுபவித்த துன்பத்தை பற்றி அவர் சொல்றாரு. கடுமையான துன்பம் எனக்கு ஏற்பட்டது. இப்படியெல்லாம், அதாவது அடி உத, சாப்பாடு சரியில்லாத நிலைமை, சாப்பாடு கெட்டுப்போன சாப்பாடு, சுத்தமில்லாத சாப்பாடு, சுத்தமில்லாத தண்ணி, இது மாதிரி மோசமான நிலைமையில் அவர் இருந்திருக்கார். இப்போ அவர் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார். 2 ஆண்டுகள் கழித்து இஸ்ரேல் அரசாங்கத்தால் இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கிறது. போர் முடிவுக்கு யுத்த நிறுத்தம் ஒப்பந்தம் முடிவுக்கு யுத்தம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் அரசும் சில பணைய கைதிகளை விடுவித்திருக்கிறது, ஹமாஸும் விடுவித்திருக்கிறது. ஹமாஸால் விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகள், இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த யூதர்களான ஹமாஸால் விடுவிக்கப்பட்ட அத்தனை பணைய கைதிகளுமே ஹமாஸை பாராட்டி வாழ்த்தி, எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, எங்களை உயிரை காப்பாற்றினாங்கன்னு சொல்லி ரொம்ப அவங்கள பாராட்டி பல உண்மைகளை அந்த இஸ்ரேல் பணைய கைதிகள் ஹமாஸை பற்றின உண்மையை சொல்றாங்க. இஸ்ரேல் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் இன்னைக்கு நாம பார்க்கிறோம். 22 மாதங்கள் கழித்து இஸ்ரேல் அரசால் விடுவிக்கப்பட்ட நசீம் அல் ரதி என்ற அந்த ஏற்கனவே காசாவில் அரசு ஊழியராக இருந்த பலஸ்தீன் காசாவை சேர்ந்த அந்த முஸ்லிம் விடுதலையாகி வெளியே வருகிறார். தன்னுடைய மனைவியை பார்க்க வேண்டும். அதாவது மகளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு மனைவி மகளை பிரிஞ்சு இஸ்ரேல் அரசால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர் 2 ஆண்டுகள் கழித்து வெளியே மனைவியை பார்க்க வேண்டும், மகளை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வருகிறார். ஆர்வத்தோடு அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவர் அனுபவித்த சித்திரவதை, கொடுமை, துன்பங்களில் அவர் 2 கண் பார்வையை இழந்து விட்டார். அதாவது அவருக்கு ஏற்பட்ட அந்த தொற்று நோய், அவர் அங்கே அனுபவித்த கொடுமை, சித்திரவதை, இதெல்லாம் தாங்க முடியாம அவருக்கு 2 கண் பார்வை இல்லாம போயிடுச்சு. அந்த நசீம் அல் ரதிக்கு 2 கண் பார்வை கிடையாது, கண் பார்வை இழந்துட்டார். கண் பார்வையை இழந்து வெளியே வந்த அவரு தான் மனைவிக்கு போன் செய்து, அதாவது தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அந்த மொபைல் நம்பருக்கு, அந்த குடும்பத்தில் உள்ள தொலைபேசி எண்ணுக்கு போன் செய்து பார்த்தா போன் போகல. கடைசியில் என்ன நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் இறந்துட்டாங்க, கொல்லப்பட்டுட்டாங்க. இஸ்ரேலுடைய அந்த தாக்குதல்ல மனைவியை இழந்து விட்டார், தன்னுடைய அந்த ஒரே மகளை இழந்து விட்டார். 22 மாதங்கள் இஸ்ரேல் சிறையில் அனுபவித்த கொடுமைகளும் துன்பங்களும் இவருடைய 2 கண் பார்வை இன்றைக்கு பறிபோயிருக்கிறது. அப்ப இஸ்ரேல் அரசு தாங்கள் பிடித்து வைத்திருந்த பணைய கைதிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறது, ஹமாஸ் எப்படி நடந்து கொண்டது என்பதை உலக நாடுகள், மீடியாக்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பலஸ்தீன்ல உள்ள, காசாவில் உள்ள அந்த மக்கள் அனுபவித்த கொடுமைகள், துன்பங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில மகத்தான நன்மை இருக்கிறது, நற்கூலி இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், மா அசாப மின் முசீபத்தின் இல்லாபி இதனில்லா, நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த துன்பமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதான் வருகிறது, அல்லாஹுதான் உங்களை சோதிக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இஸ்ரேல் நாட்டில், இஸ்ரேலுடைய சிறைச்சாலையில கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்கிற பலஸ்தீன் நாட்டு முஸ்லிம்களினுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. கடுமையான துன்பங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். உலகம் முழுக்க மனித உரிமைகளை பின்பற்ற வேண்டும், மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எல்லா நாட்டு அரசாங்கமும் சொல்கிறது. கைதிகளாக இருந்தால் கூட அந்த கைதிகள் விஷயத்தில் இரக்கம் காட்ட வேண்டும் என்று இஸ்லாம் முதலில் சொல்கிறது. எல்லா நாட்டு அரசாங்கமும் இருக்கிறது. கைதியாக இருந்தால் கூட அவனுக்கு கெட்டுப்போன உணவை கொடுக்கக்கூடாது, சுத்தமில்லாத தண்ணீரை கொடுக்கக்கூடாது. ஒரு சிறையில் இருக்கக்கூடிய கைதிக்கு என்ன உரிமையோ அந்த உரிமை அவனுக்கு முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும் என்று எல்லா நாட்டு அரசாங்கமும் இதை சட்டமாக, அதாவது சர்வதேச சட்டமாக வகுத்திருக்கும் போது, ஒரு சிறை கைதிக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் கூட பலஸ்தீனை சேர்ந்த அந்த பலஸ்தீன் முஸ்லிம்கள் இஸ்ரேல் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்களே, அந்த முஸ்லிம்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது நாம் மிக வேதனைப்படுகிறோம். அந்த மக்களுக்காக அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நசீம் அல் ரதி என்ற அந்த முஸ்லிம், அவர் இழந்த ஆரோக்கியம், அவர் இழந்த பார்வை, அவர் இழந்த குடும்பம், இதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே அவருக்கு மகத்தான நற்கூலி இருக்கிறது. ஒரு நசீம் அல் ரதியுடைய நிலைமையைத்தான் இன்னைக்கு பார்க்கிறோம். இது மாதிரி பலஸ்தீன்ல பல்லாயிரக்கணக்கான நசீம்கள் இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பலஸ்தீன் முஸ்லிம்கள் பல கொடுமைகளையும் தொந்தரவுகளையும் சித்திரவதைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த இந்த சோதனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மக்களை கூடிய சீக்கிரத்தில் காப்பாற்றுவான். அந்த மக்களின் இலக்கு, நம்முடைய இலக்கு, முழு பலஸ்தீன் மீட்டெடுக்கப்பட வேண்டும்.
ஆக்கிரமிப்பு, பயங்கரவாதம் அந்த மண்ணிலிருந்து முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம் ஒவ்வொருவருடைய இலக்காக இருக்கிறது. அந்த இலக்கை நாம் அடைவதற்கு அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். இன்னும் இஸ்ரேல் சிறைச்சாலையில கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்கிற அனைத்து பலஸ்தீன் முஸ்லிம்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். உருக்குலைந்து சிதைந்து போயிருக்கிற காசா மீண்டெழ வேண்டும். மீண்டும் ஹமாஸ் ஆட்சி அதிகாரத்தில காசாவை சிறப்பான முறையில் வழிநடத்த வேண்டும் என்று ஹமாஸுக்காக அவர்கள் சிறப்பான முறையில் அரசாங்கத்தை நடத்துவதற்காக பாதிக்கப்பட்ட பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, முழு பலஸ்தீனும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக, ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.